ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை களைவதை விடுத்து அதிமுகவை குறை சொல்வதை முதல்வர் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மிக பெரும் வரலாறு கொண்ட மாபெரும் இயக்கமான அதிமுகவை குறை கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த கட்சி தொடங்கிய நேரத்தில் பிறந்தே இல்லாத நடிகர் விஜய் ஏதோ அடித்த காட்டிலே வேகமாக மைனாரிட்டி ஆட்சியாக, பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக அமைந்து திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற கட்சிகளுடைய உதவியோடு ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்க விஜய், நடிகர் விஜய் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். அதிமுக சந்தித்த சோதனைகள் பல பல, அதிமுக கண்ட வெற்றியும் பல பல. அதற்கான எடுத்துக்காட்டுகளை சொல்வதற்கெல்லாம் தமிழக மக்களுக்கு அவசியமில்லை. எல்லா மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி சொல்ல போன இடத்திலே அவர் இந்த ஒரு மாத கால ஆட்சியிலே என்னென்ன மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லாமல் தேவையற்ற முறையிலே கூடுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி அதிமுகவை மிக குறைந்த அளவிலே அண்டர் எஸ்டிமேட் போட்டு பேசியிருக்கிறார். இதற்கு நாங்கள் எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு மாத காலத்தில் திமுக ஆட்சியில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவியதோ அதை விட கூடுதலாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை போக்குவதற்காக சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு பெண் போலீஸுக்கு காவல்துறை ஆய்வாளராலே அவருடைய தன்மானத்திற்கே இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது.